Hi viewers, welcome to TAMIL360 TV. கண்ணை சுத்தி இருக்கிற கருவளையம் மறையறதுக்கு என்ன பண்ணணும் அப்படினு தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். எவ்வளவுதான் நம்ம முகத்தை பராமரிச்சாலும் முகப்பருவும் கரும்புள்ளியும் அதோட கண்ணை சுத்தி கருவளையமும் வந்துருது. கருவளையம் வர்றதுக்கு காரணங்களை அடுக்கிக்கிட்டே போலாம். ஆனா கருவளையம் சரியாக நிறைய டிப்ஸ் ட்ரை பண்ணிருப்போம். ஆனா கருவளையம் சரியான பாடில்ல அப்படினு தான் நிறைய பேர்த்தோட ஃபீட்பேக்கா இருக்கு. இத சரி செய்ய 2 பேரிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. இது கூட 1 மணி நேரம் ஊற வச்ச கசகசா. கசகசா பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கணும். இந்த ரெண்டையும் நல்லா அரைச்சிக்கணும். மிக்ஸி ஜாருக்கு இது பத்தாது, அதனால் நான் அம்மியில் அரைக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சா போதும். அடுத்து இது கூட பசுவெண்ணெய் ஒரு 1/2 டீஸ்பூன் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான், பேக் ரெடி. இப்போ கண்ணை சுற்றி அப்ளை பண்ணிக்கணும். இந்த பேக்கை நிறைய செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வாரம் வரைக்கும் கண்ணை சுற்றி அப்ளை பண்ணலாம். டெய்லி 2 டைம் போடுங்க. போட்டதுக்கப்புறம் ஒரு 1 hour அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் சோப் போட்டு வாஷ் பண்ண வேண்டாம். குளியல் பவுடரை யூஸ் பண்ணி முகத்தை வாஷ் பண்ணிக்கலாம். 1 மாதத்துக்குள்ளே முகம் பௌர்ணமி நிலா மாதிரி பிரகாசமாக ஜொலிக்கும். கருவளையம் இருந்த இடமே தெரியாது. இப்போ தான் கருவளையம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னா 1 வாரத்திலேயே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னா 15 நாள்ல இருந்து 1 மாதத்துக்குள்ளேயே கருவளையம் நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. நீங்களும் கருவளையத்துக்கு இந்த பேக் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கருவளையம் எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். தமிழ்360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.